12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த அத்திவரதர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெரு பகுதியில் வரதராஜ பெருமாள் வேதநாராயண பெருமாள் கோவில் உள்ளது. 180 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் வரதராஜ பெருமாள் வேதநாராயண பெருமாள் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்றனர். இக்கோவிலில் கடந்த 1915ஆம் ஆண்டு அத்திவரதர் பாதாள அறையிலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதன் பின்னர் சுமார் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு அத்திவரதர் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்கள் முன்ஜன்ம பாவங்கள் நீங்கும் என்றும் நினைத்த காரியம் கைகூடும் என்றும் ஐதீகம். இந்த நிலையில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி முதல் வருகிற 10ஆம் தேதி வரை அத்திவரதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இதற்காக ஆகம பூஜைகளுடன் நேற்று சனிக்கிழமை மாலை அத்திவரதரை பாதாள அறையிலிருந்து வெளியே எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து அத்திவரதர் பிரம்மன் கோவிலுக்கு வீதியுலாவாக புறப்பட்டு மீண்டும் கோவிலை வந்தடைந்தார். பின்னர் அத்திவரதர் தாயாருக்கு தைலகாப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா நாட்களில் தைலகாப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை நடைபெறுகிறது. தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் அத்திவரதரை தரிசனம்